மேஷ ராசியா நீங்க? விரைய சனி உங்க ராசிக்கு ஸ்டார்ட் ஆகி 1 இயர் ஆச்சுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆல்ரெடி கையில இருந்த பணம், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் விரயம். புது லவ் ரிலேஷன்ஷிப், புது ஃப்ரெண்ட்ஷிப்னு சனி உங்களை எதுல சிக்க வைக்க போறாருன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க இந்த வருஷம் உங்களோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அடுத்த வருஷம் ஆரம்பத்துல தெரிய வரும்னு அதுக்காக அப்படியே கேஷுவலா இருக்காதீங்க. சரி, இந்த நிலைமையில நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஜென்ம சனியில எப்படி சேஃபா சனிய டீல் பண்றது, அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், புது நபர்கள் உங்க வாழ்க்கையில யார வேணா இருக்கலாம். அறிமுகமானா தள்ளி வைங்க. நம்பி எதையும் செய்யக்கூடாது. இளம் வயதினரா இருந்தா காதல் வரும், வந்தா அது நம்ம கிட்ட நிலைக்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து, புது ஃப்ரெண்ட்ஸ் வேணவே வேணாம். எங்கேயாச்சும் குழில தள்ளிருவானுங்க. பிசினஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணு மச்சா, டபுளா வரும்னு சொன்னா நம்பாதீங்க. அடுத்து, வேலை போயிடுங்க. ஆபீஸ்ல எவ்வளவுதான் சமாளிப்பீங்க? சோ முன்னாடியே சேவிங்ஸ்லாம் உஷாரா வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இந்த வேலை நிரந்தரம் இல்லைன்னு. அப்புறம் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்களும் யாரையும் நம்பி பிசினஸ் பண்றேன்னு வாங்காதீங்க. அப்புறம் தேவையில்லாம பைக் எடுத்துட்டு சுத்தாதீங்க. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா வருத்தப்படணும். முன்னெச்சரிக்கையா இதெல்லாம் சொன்னாலும் ஏதாச்சும் ஒண்ணுல அவர் உங்களை பிடிக்கத்தான் செய்வார். ஆனா பாதிப்புகளை குறைக்கலாம். சரி, அப்ப என்னங்க பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டுங்க. சனிய பொறுத்தவரை நம்ம கடன் வாங்கிட்டோம். சோ அவர் செய்ய நினைச்சத நம்ம செஞ்சுட்டோம். ஆனா இது நமக்கு சுபவிரயம், நல்லது. அடுத்து, ஹெல்த். அவர் ஏதாச்சும் ஒன்னு கொடுத்தா ஹெவியா இருக்கும். சோ முடிஞ்ச அளவு உடம்ப மெயின்டைன் பண்ணுங்க. லைக் ஜிம்முக்கு போறது மாதிரி. அப்புறம் கல்யாணம் வேணவே வேணாம்னாங்க. கல்யாணம் ஆனவங்க என்ன பண்றதுன்னு கேப்பீங்க. வாய வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும். ஆனா இருந்தா பொண்டாட்டிய சமாளிக்க முடியாம கைய நீட்டிருவீங்க. அப்புறம் பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டாங்க. பொண்ணா இருந்தா ஹஸ்பண்ட் பாவம், கோவத்தை மொத்தமா அவர் மேல இறக்கிருவீங்க. சரி, ஆனா இப்பவே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வரப்போகுதுன்னு. சோ நம்ம கொஞ்சம் நிதானமா இருக்கணும்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. கடன் கொடுத்து ஏமாறாதீங்க, திருப்பி வராது. சோ கொஞ்ச நாளைக்கு சுயநலமாய் நீங்க உங்க குடும்பம்னு இருந்தீங்கன்னா சமாளிக்கலாம். ஹாப்பியா இருங்க. பை.